தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர்வுகள் அனைத்துமே அதிரடியாக இருந்துட்டு இருக்கு. இவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமுமே இந்திய அளவில் அல்ல, உலக அளவில் பேசு பொருளாக மாறுது. அந்த அளவிற்கு அரசியல் விஷயங்களை நுணுக்கமாக கையாண்டு கொண்டும் இருக்காங்க. கண்டிப்பாக 2026 தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவாரோ அப்படின்னு பல அரசியல் கட்சிகள் ஐயத்துல சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா முக்கியமாக அதுல பார்க்கப்படுவது திமுக அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் தற்போது ஆட்சியில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய 2வது மாநில மாநாட்டை மதுரை மாநகரில் வச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்ட செட் அமைக்கப்பட்டு வருது. மேலும் பாத்தீங்கன்னா தினந்தோறும் அங்கு அமைக்கப்படுற செட்டுடைய புகைப்படங்கள், வீடியோக்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த வேலையை நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் கையாண்டுட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மிக ஆர்வமாக களத்தில் இறங்கியிருக்காரு. இந்த நிலையில தற்போது மதுரை மாநாடு பற்றி மற்றும் ஒரு தகவல் பலருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. மதுரை 2வது மாநாட்டில் கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்க போறார் அப்படின்றத அறிவிப்பார் அப்படின்ற செய்தி முன்னாடியே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அது தேமுதிக தான் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியுமே செய்யப்பட்டிருக்கான். இதனை மறைமுகமாகவே கேப்டனுடைய இளைய மகனான சண்முக பாண்டியன் சமீபத்திய பேட்டியில உளறி இருக்காரா. ஸோ இந்த தகவல் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.